Hari Om. Did you all watch part 2 of Defense? It's a beautiful skit which has been getting rave reviews. It's a children acted one. Theatre activity is very important in Achieve Academy because theatre activity insists on modulation and also the gaps and the insistence on the words, how it has to be pronounced, the diction is laid emphasis on. Not only that, the modulation, the personality development as per the character, how you carry yourself, how you look. It may be very simple makeup, we are not having any theatrics here, but how do you do it? Is it subtle? Is it strong? Is it really where you break down yourself? It has different nuances depending upon the character you get. This Defense is our 27th online skit, and we are doing it in parts, part 1 and part 2, and part 3 is soon to be released. கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப சிறிய வயதுலேருந்தே நம்ம பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம். அதனால் கதைகள்ங்கிறது அதோடு நிற்கிறதா அப்படின்னா கிடையாது. கதைகள்ங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலையும் நம்மளோட ட்ராவல் பண்ணுற ஒரு பகுதி. சில பேர் கதை புத்தகத்தை விடவே மாட்டாங்க என்ன மாதிரி. சில பேர் என்ன சொல்கிறது, ஆடியோ புக்ஸ் கேட்பாங்க. சில பேர் ஒரு நல்ல கதையம்சம் உள்ள நல்ல அழகாக ஒரு பின்னப்பட்ட ஒரு படமாக இருந்தால் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. எத்தனையோ வகையில் இருக்கணும். இல்லாட்டி சில பேர் பார்ட்ஸாக படிப்பாங்க. தட் இஸ் நாட் த பாயிண்ட். பட் கதைங்கிறது அதோட ராமாயண மகாபாரத கதைகளே எத்தனையோ என்ன சொல்கிறது, உபன்யாசர்கள்லேருந்து எத்தனையோ பேர் டிஸ்கோர்சஸ் இன் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு போயிட்டே தான் இருக்குது. அதே கதை தான் நம்மளுக்கு தெரிஞ்ச கதைன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த கதைகள் மூலமாக தான் நம்மளுக்கு பசங்களுக்கு எது ரைட், எது ராங், எது தர்மம், எது அதர்மம்னு சொல்லித்தர முடியும். பெருசாக பேசலாம், பட் ஆனால் ஒரு கதையோட சிறு கதையோட ஒரு மாரலை கொண்டு வரைச்ச நம்மளுக்கு அது தெரியும். இப்போது இந்த கதையில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்பிக்கை துரோகம், அதோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் தலை சிறந்து நிற்கிறது. கடவுளே இல்லை, இனிமேல் யார் இருக்காங்கன்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் நம்மளுக்கு எப்படி மனுஷ ரூபத்தில் கடவுள் நம்மளை ஹெல்ப் பண்ணுறாங்கங்கிற சொல்கிற ஒரு அருமையான கதை. பாருங்கள், ரசிங்க.